நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி. இளைஞர்களின் இதய துடிப்பு. எனக்கு சாமி பக்தி ஜாஸ்தி சார். எல்லாரும் மக்களுக்கும் பக்தி ஜாஸ்தின்னு தியேட்டர்ல பார்க்கும்போது தெரியுது இல்ல. சோ நல்லா இருக்கு. 2 படம் தான் பண்ணிருக்கேன். எல்லா படத்துலயும் பண்ணல. 2 சாமி படம் பண்ணிருக்கேன். நல்ல படம் பண்ணா அப்படி மனசுல நின்னுன்னு நினைக்கிறேன். பட் ஆனா நிறைய மத்த கதைகளும் இருக்கு. பட் ஆனா இப்போதைக்கு கருப்பு நல்லா பண்றது, சாமி படம் பண்ணதுல எனக்கு சந்தோஷம் தான். நம்ம கருப்பு சாமின்றது நம்ம எல்லாரோட ஊரோட எல்லை சாமி. சோ ஜாதி மதம்லாம் இது கிடையாது. எந்த ஊரா இருந்தாலும் ஊரை விட்டு வெளில போகும்போதோ ஊருக்கு வரும்போதோ சாமி கும்பிட்டு தான், கருப்பு சாமி கும்பிட்டு தான் போவாங்க. சோ அப்படி ஊர்ல இருக்கிற எல்லாருமே இத அவங்க சாமியா நினைச்சு படத்தை பார்த்து கொண்டாடுறது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. செமையா பயங்கரமா ஃபீல் பண்றேன். நீங்க பாருங்க, நீங்க கேள்வி கேட்கும்போது உங்களுக்கே சந்தோஷமா இருக்கு. இந்த படம் எடுத்திருக்கோம், எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. we are very happy. அவங்களுக்கு தான் சார் படம் பண்ணது. இப்ப என்னன்னா விமர்சனம் பண்றவங்களுக்கு, ஆன்லைன்ல இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு பண்ணல. நான் படம் ரிலீஸ் முன்னாடியே சொன்னேன், ரிலீஸ்க்கு அப்புறம் சொல்லல. இது மக்களுக்கு பண்ண படம். ஸோ மக்களுக்கு பிடிக்கும், என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்பினோம். அண்ட் இன்னைக்கு தியேட்டர்ல அதுதான் நடக்குது. தியேட்டர்ல மேஜிக் மாதிரி இருக்கு. ஒவ்வொரு ஸ்கிரீன்லயும் அந்த இன்ஸ்டாகிராம்ல அப்படி ஸ்க்ரால் பண்ணிட்டு ரீல்ஸ் பார்க்கும்போது அப்பா என்ன இப்படி இருக்கு, திருவிழா மாதிரி இருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சில பேர்லாம் சொன்னாங்க எப்படியும் ப்ரொடக்ஷன் கம்பெனில இருந்தே ஆள் அமைச்சிருவாங்க தியேட்டர்ல சாமி ஆடுறதுக்குன்னு. எங்களாலே இவ்வளவு பட்ஜெட் செலவு பண்ணி ஆள் அமைச்சிருக்க முடியாது. ஸோ அது படத்தோட பட்ஜெட்டோட ஜாஸ்தியா இருந்திருக்கும். ஸோ மக்களே இந்த படத்தை அவங்க படமா நினைச்சு கொண்டாடுறதுனால தான் இட் ஃபீல்ஸ் வெரி ஸ்பெஷல். ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. ரொம்ப நாள் முன்னாடி நடந்த சம்பவம் சார். சாமி படம், கருப்பு சாமியை பத்தின படம். ஸோ கருப்பு தானே வைக்க முடியும். அதனாலதான் இது ரொம்ப நிறைய யோசிக்கல. எடுத்தோடனே இந்த டைட்டில் தான் வந்தது. இல்ல அப்படி இல்ல, தாய் கழுவி, யூத், அப்புறம் வித் லவ்ன்ற படம் எல்லாத்துக்குமே மக்கள் வந்தாங்க, கூட்டம் வந்தது, நல்லா ஓடிச்சு இந்த வருஷம். ஒரு பெரிய ஒரு ஃபெஸ்டிவல் மூட் இருக்கிற எல்லாரும் ஃபேமிலியா சேர்ந்து பாக்குற மாதிரி ஒரு பெரிய ஸ்கேல் படம் வந்து கொஞ்ச நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அது இந்த சம்மர் அப்படின்னு ஆச்சுனால எல்லா குழந்தைங்களை கூட்டு எங்க போவாங்க. ஸோ அதனால கரெக்டான டைம்ல வந்தது, எல்லாமே கரெக்டா அமைஞ்சதுங்க. எலெக்ஷன் பிரச்சனை எல்லாம் இருந்தது, அது சால்வ் ஆச்சு. அதுக்கப்புறம் மக்கள் ஒரு நல்ல லீவுக்கு எங்கேயா போலான்னும் போது படம் கரெக்டா ரிலீஸ் ஆச்சு. ஸோ எல்லாமே கரெக்டா கடவுள் அமைச்சு கொடுத்தாருன்னு சொல்லணும். தேங்க்யூ கைஸ். எந்த படத்தினாலும் எதுவும் தீராதுங்க. ஜாலியா இருக்கும் தியேட்டர்ல பார்க்கும்போது. ஏதோ ஒரு நல்லது சொல்றோம்னு நினைச்சு நாங்க சந்தோஷப்படி திருப்திப்படுத்திக்கலாம். சரி